பணத்தை சேமிக்கவே முடியலையா? முதல்ல சேமிப்பை எப்படி தொடங்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேமிக்கிறதுல என்னென்ன தவறுகள் பண்ணுறோம் அப்படிங்கிறதும், சேமிப்பு பழக்கத்தை நம்ம எப்படி கொண்டுட்டு வரணும், பட்ஜெட்டை எப்படி போடணும், வீண் செலவுகளை எப்படி தவிர்க்கணும், அதே மாதிரி நம்ம செலவுகளை குறைக்கிறதுக்கான ட்ரிக்கு என்ன, முதல்ல சேமிப்பை எப்படி ஆரம்பிக்கிறது, அந்த சேமிப்பை வச்சு முதலீடு நம்ம எதில் போடுறது, அந்த முதலீடு மூலிமா நமக்கு பணம் எந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம பணத்தை பெருக்கிறதுக்கான 2 வழிகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாதந்தோறுமே சம்பளம் வாங்குறோங்க. ஆனால் மாதம் முடியறதுக்கு முன்னாடியே சம்பளம் காலியாயிடுது. இனியாவது பணத்தை சேமிக்க தொடங்குவோம். நம்மளை பல பேர் நினைக்கிறது உண்டு இந்த எண்ணத்தை. ஆனால் அதுக்கான எந்த முயற்சியுமே பலருமே எடுக்கிறதில்ல. காரணம், எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறது சுத்தமாக நமக்கு தெரியாது. சேமிப்பு பழக்கம் அப்படிங்கிறது, நீங்களும் உங்களோட சேமிப்பு பணத்தை தொடங்க வேண்டும் அப்படின்னு விருப்பமா, அப்படின்னா பணம் சேமிப்பை எப்படி தொடங்கணும் அப்படின்னு பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். சேமிப்பு அப்படிங்கிறது ஒரே நாளில் உருவாகிவிடும் பழக்கம் இல்லைங்க. மாறா தொடர் முயற்சினால் உருவாக்கப்படும் பழக்கம்தான். பணத்தை சேமிக்கிறதுக்கு பட்ஜெட் போடுங்க. பணத்தை சேமிக்க தொடங்கணும் அப்படின்னா அதுக்கான முதல் படியே பட்ஜெட் தாங்க. அரசுகளே ஆண்டுதோறும் பட்ஜெட் போடும்போது நாமும் பட்ஜெட் போட வேண்டியது அவசியம். நமக்கு ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு பணம் வருது, எவ்வளவு பணம் செலவாகுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளாமலே பணத்தை சேமிக்க முடியாது. நம்ம நிறைய பண்ணக்கூடியது வீண் செலவுங்க. நமக்கு தெரியாமலேயே வீண் செலவுகள் நம் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக்கிடும். தேவையற்ற வீண் செலவுகளை கண்காணித்து குறைக்க வேண்டியது அவசியங்க. அதுக்காக அத்தியாவசிய செலவுகள் என்ன, வீண் செலவுகள் என்ன அப்படிங்கிறத கவனிக்க வேணுங்க. உங்களுக்கு தேவையில்லை என்றாலும் வெறும் ஆடம்பரத்திற்காக மட்டும் செய்யும் செலவுகள் தாங்க வீண் செலவுகள். இந்த செலவுகளை குறைக்க வேண்டியது பணத்தை சேமிக்க மிக மிக அவசியங்க. பலருமே மாதந்தோறும் சம்பளம் வந்ததும் தங்கள் பணத்தை முதல்ல செலவு செய்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய பணத்தை தான் சேமிக்கிறாங்க. ஆனால் சம்பளம் வந்ததுமே முதல்ல பணத்தை சேமிச்சிடுங்க. மீதம் இருக்கக்கூடிய பணத்தை செலவு செய்கிறது தான் நல்லது. முதலீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம பணத்தை சேமிக்கிறோம். ஆனால் அந்த பணத்தை நம்ம சும்மாவே வச்சுருந்தா அந்த பணம் எப்படிங்க நமக்கு பெருகும்? அந்த பணம் அப்படியே தான் இருக்கும். பணத்தை சும்மா சேமித்து மட்டும் வச்சா பணவீக்கத்தினால அந்த பணத்தோட மதிப்பு, அந்த பணம் நம்ம கிட்ட குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். உங்கள் சேமிப்பை முதலீடு செய்து வைக்கிறதுனால பணத்தை பெருக்க முடியும். இப்போ நிறைய இடங்கள்ல முதலீடு பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. உங்களுடைய பணம் எந்த விதத்துலேயுமே வீண் போகாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பணத்தை நீங்கள் பெருக்கணும் அப்படின்னா முக்கியமான 2 வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன்று, வரவை பெருக்கணுங்க. 2வது, செலவை குறைக்கிறது. 2யுமே ஒரே நேரத்தில் தொடர்ந்து செய்து ரொம்பவுமே நல்ல விஷயம்தாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவை பெருக்குவதை விட செலவை குறைக்கிறது சுலபம் அப்படிங்கிறது தான் பெரியவங்க செலவு குறைப்பதை பற்றி அதிகமாக சொல்லியிருப்பாங்க. 1000 ரூபாய் மிச்சம் பிடித்தால் 1000 ரூபாய் சம்பாதிப்பதை போல அப்படிங்கிற வாக்கியத்தில் ஆழ்ந்த பொருள் இருக்குங்க. 1000 ரூபாய் ஈட்டுவதற்கு ஏற்படும் உழைப்பை விட 1000 ரூபாய் செலவை குறைப்பதற்கான உழைப்பும் நேரமும் மிக குறைவுங்க. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் விலைவாசி ஏற்றத்தில் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதவில்லை என்பதுதான் பெரும்பாலான மக்களோட மனநிலையா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையானது செலவுகளை நோக்கி நம்மை தள்ளுவதாகவே இருக்குதுங்க. சிறு வேலைக்காக வெளியில போனாலும் 200 ரூபாயாவது செலவு செய்யாமல் மீண்டும் வீட்டுக்கு திரும்ப முடியறதில்ல. இப்படி செலவாகி கொண்டே இருந்தால் எப்படி சேமிப்பது? இதற்கு சரியான திட்டமிடல் ரொம்ப அவசியங்க. ஃபர்ஸ்ட் பட்ஜெட் போட கற்றுக்கொள்ளணுங்க.
அத்தியாவசிய பொருட்களை தவிர ஆடம்பர மற்றும் அனாவசிய பொருட்களை தவிர்க்கணும். பட்ஜெட் போடுங்க. ஒரு மாதத்துக்கு ஆகும் செலவுகளை எழுதி வைத்து கொள்ளுங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கொஞ்சம் பணமாக இருந்தாலும் அதை எழுதி வச்சிடுங்க. அப்போது நீங்கள் எப்படி செலவு செய்கிறீங்க அப்படிங்கிறதையும் பணத்தை எங்கே வீணடிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். நம்ம செலவுகளை எப்படி குறைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு பால், தண்ணீர், மளிகை பொருள், காய்கறிகள், பழங்கள், நொறுக்கு தீனிகள், சிற்றுண்டி, தண்ணீர் கட்டணம், அலைபேசி, தொலைபேசி கட்டணம், மின் கட்டணம், பெட்ரோல், குழந்தைகளின் கல்வி கட்டணம், விழாக்கள், பரிசுகள், பண்டிகை செலவுகள், மருத்துவ செலவுகள், கேபிள் டிவி, இன்டர்நெட்டு என பல வகையான செலவுகளை செய்கிறோம். இந்த செலவுகளை ஒன்று விடாமல் நோட்டில் எழுதுங்க. இப்படி எழுதி வைக்கும் தினசரி செலவுகளை வகைப்படுத்தி ஒவ்வொரு வாரம் அல்லது மாத இறுதியில் அலசி ஆராயலாம். இதன் மூலம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் எவ்வளவு செலவு செய்கிறோம் அப்படிங்கிறதும், எதுக்கு அதிகமாக செலவு செய்கிறோம், எதற்கெல்லாம் வீண் செலவு செய்கிறோம் அப்படிங்கிறத துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். இதனால் அடுத்த மாதத்துக்கான பட்ஜெட்டை நம்மளால் சரியாக வகுக்கவும் முடியுங்க. அதிலிருந்து மிச்சமாகும் பணத்தை சேமிக்கவும் முடியும். பணக்காரர்கள் தான் இப்படி செலவு கணக்குகளை எழுதி வைக்க வேண்டும் என்பது இல்லைங்க. நடுத்தர வர்க்கத்தினரும் இதனை தாராளமாக பின்பற்றலாம். பொருளாசையை தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. புது புது பொருட்களை வாங்கினாதான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பொருட்கள்னால செலவு அதிகரிக்குமே தவிர சந்தோஷம் கிடைக்காது. வருமானத்தை அதிகரியுங்க. இந்த காலத்தில் ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கை நடத்துவது கடினமானதுங்க. வருவாய் தரக்கூடிய முதலீடுகள் போன்றவற்றில் கவனம் செலுத்தி இரண்டாவது வருமானத்தை அதிகரிக்கலாம். மாதாந்திர பில்களை குறைக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்சாரம், எரிவாயு, நீர் இந்த மாதிரி சிக்கனமாக பயன்படுத்தி செலவுகளை குறைக்கலாங்க. மொபைல் எண் திட்டம், இணையதள கட்டணம் இந்த மாதிரி எப்படி குறைப்பது அப்படின்னு திட்டமிடணும். சரியான நேரத்தில் கட்டணம் செலுத்துறது, அதாவது மொபைல் பில்லு, கிரெடிட் கார்டு இந்த மாதிரி பில்லு இதெல்லாம் சரியான நேரத்தில் செலுத்துறது மூலமா அபராதங்களை தவிர்க்கலாங்க. இது செலவு குறைக்க உதவும். கிரெடிட் கார்டு, இந்த கிரெடிட் கார்டு பணம் இல்லாத போது நமக்கு ஏற்படும் செலவுகளுக்கு உதவும். இருந்தாலும் கிரெடிட் கார்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக கூடுதலாக செலவு செய்யக்கூடாது. இந்த கிரெடிட் கார்டு பயன்படுத்தும் போது மாத வட்டி செலுத்துவது நமது செலவை அதிகரிக்கும். ஒரு பொருளை தவணை முறையில் வாங்குவதை விட பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வாங்கலாங்க. அதே மாதிரி கடன் பெறது, கடன் பெற்றால் அதை வட்டியோட திருப்பி செலுத்த வேண்டும். தேவை அறிந்து கடன் பெற வேண்டுங்க. எளிதாக கடன் கிடைக்கிது அப்படிங்கிற ஆசை வார்த்தைகளை நம்பி தேவையில்லாமல் கடன் பெறுவது நல்லது இல்லைங்க. மளிகை பொருட்களை வாங்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மிகப்பெரிய சேவிங்ஸை பண்ணலாம். மளிகை பொருட்களை வாங்கிறதுக்கு முன்னாடி என்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு எழுதிக்கோங்க. சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவதை தவிர்த்து சாதாரண ஹோல்சேல் கடைகள் இருக்கும், அந்த மாதிரி கடைகளில் வாங்குங்க. ஏன்னா நீங்கள் வாங்க விரும்பும் பொருட்கள் கடைசி வரிசையில் தான் உள்ளது எனில் அங்கே நீங்கள் செல்வதற்குள் பல பொருட்களை கடந்து செல்ல வேண்டி இருக்கும். அதனால் உங்கள் கவனம் அந்த பொருட்களில் ஈர்க்கப்பட்டு அந்த பொருளையும் வாங்க வேண்டிய மனநிலைக்கு தள்ளப்படுவீங்க. அதனால் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடைக்கு சென்றால் நீங்கள் கேட்கும் பொருட்களை மட்டும் தருவாங்க. அதனால் தேவையற்ற செலவு குறையுங்க. தேவையான பொருட்களை மட்டும் வாங்கினா கண்டிப்பாக நம்மளுடைய பணம் வீண் செலவுகளை தவிர்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.